திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சி ஒன்றும் கேட்கல சிவா. ஓ நமச்சிவாய். திருச்சிட்டம்பலம் கேட்கலங்கய்யா. ஐயா இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேட்கு சிவா. ஓ நமச்சிவாய். சரிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக மதுரை எம்பதியை சேர்ந்த மதுரையில் வசிக்கக்கூடிய சிவ திரு முத்து பிச்சை ஐயா அவர்கள் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பார்கள். வாங்கய்யா. சிவா. திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவடி வணங்குகிறேன். திருச்சிட்டம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டானாதித்தர் வேணாற்றடிகள் வாய்ந்த திருவாலிய முதற் மருவு குருடோத்தமர் சேதிராயர் மூல மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் பொன்கபிலர் பரணர் மெய் உணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகள் திருமேவும் மட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க. திருச்சிட்டம்பலம். நன்றிங்க சிவபெருமான். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனும் உய்ய இருட்கட உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலைஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. தெருட்கலைஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடுத்து திருக்கதவம் திறத்தல். வாங்கம்மா செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதமா, நன்றிம்மா. திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. அற்புதம், அற்புதம், நன்றி சிவபெருமான். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே அம்மையப்பர் சேர்ந்து நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்து நந்தியம்பெருமான் திருமூல நாயனாருக்கு உபதேசம் கொடுத்து திருமூல நாயனார் திருமந்திரம் என்கிற நூலை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி கொடுக்கப்பட்ட நூல் கைலாய பரம்பரை என்று சொல்லப்படுகிற நேரடி உபதேசமாகும். உபதேசம் பெறாதவர்கள் கூட திருமந்திரத்தை ஆழ்ந்து 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 அணுகி அணுகி யார் ஒருவர் வாசிக்கிறார்களோ அவர்கள் கைலாய பரம்பரையில் தீட்சை பெற்றவர்கள் வரிசையில் வந்து விடுவார்கள். கைலாய பரம்பரையில் தீட்சை பெற்ற பரம்பரையில் வந்து விடுவார்கள். திருவருள் கருணையினால இந்த உபதேசம் என்பது வழி வழியாக வருகிறது. யாரெல்லாம் அந்த திருமூல நாயனாருடைய திருமந்திரத்தை படித்து அதன் வழியே அந்த உபதேசம் பெற்று வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் கைலாய பரம்பரை சேர்ந்தவர்கள். பெரிய பெரிய ஆதனங்கள் எல்லாம் முகப்பிலே கைலாய பரம்பரை, திரு கைலாய பரம்பரை அப்படின்னு போட்டுக்குவாங்க. காரணம் என்னன்னா, தொடர்ந்து அங்கிருந்து சிவபெருமானிட்டு இருந்து நந்தியும் நந்தியம்பெருமானிட்டு இருந்து நால்வர், அதாவது சனகாதி முனிவர்களும் அப்புறம் ரிஷிமார்களும் இப்படி வழி வழியா வர்ற ஒரு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஞான பரம்பரை, இதுக்கு பேர் என்னது?
ஞான பரம்பரை, ஞான வாரிசு நம்பலாம். யாரெல்லாம் ஞானத்தை கையில் எடுத்து திருவருள் கருணையினால கடைசியில இந்த ஞான நிலை அடையறாங்களோ அவங்கெல்லாம் ஞான வாரிசுங்க. ஆமா, தொடர் நிகழ்வு. இது ஒரு தொடர் நிகழ்வு. அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்டையும், அம்மா கிட்ட இருந்து நந்தியம்பெருமான் கிட்டையும், நந்தியம்பெருமான் கிட்ட திருமூலர் கிட்டையும், திருமூலர் கிட்ட இருந்து இப்ப நம்ம சிந்திச்சுட்டு வரோம். அப்ப இது கைலாய பரம்பரை தானே, சாமியோட நேரடி தொடர்பு தானே இது. ஒரு நாளைக்கு ஒரு பாடல்ன்ற வரிசையில 3000 பாடல் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பாடல்? 3000 பாடல் எழுதப்பட்டிருக்கு. பா, அப்போ எவ்வளவு பெரிய ரகசியங்களை ஒலிக்க வச்சிருக்கு. மொத்த ஆகமங்களும் ஒலிக்க வச்சிருக்கிற ஒரே புத்தகம் இதுதான். எல்லா ஆகமங்களையும் ஒலிக்க வச்சிருக்கிற ஒரே புத்தகம் இதுதான். இதுல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுதான் ஜெர்மன் இருக்கிற எல்லாமே. எல்லா ரகசியங்களும் இதுல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ஜெர்மானியர்கள் இங்கிருந்து மொழிபெயர்த்து கொண்டு சென்றார்கள். அவங்க வெறும் ரிக்கேசர் சாம அதர்வனம் மட்டும் எதிர் மொழிபெயர்த்து போல, இந்த மூல நூலாக இருக்கக்கூடிய திருமூலர் எழுதிய திருமந்திர நூலில் உள்ள எல்லா ரகசியங்களும் மொழிபெயர்த்து கொண்டு சென்றார்கள். ஆமா, நமக்கு அந்த அருமை தெரியல. திருமந்திரத்தினுடைய அருமை நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உலக பொதுமறை நூல். எப்படி திருக்குறள் பொதுமறைன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி திருமந்திரமும் ஒரு பொதுமறை நூல். இது சாத்திரமா இல்ல தோத்திரமான்னா எங்க குழம்பவே கூடாது. நீங்க பாடவும் செய்யலாம், இதுல சிந்திக்கவும் செய்யலாம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். ஒரு உயிர் என்ன பண்ணும்? முதல்ல காது கொடுத்து கேட்கணும். கேட்டல், யாருக்கு ஒருத்தர் கேட்கிற பக்குவம் இருக்கோ அந்த உயிர் கண்டிப்பா ஜெயிச்சிரும். ஏன்னா கற்றலின் கேட்டலே நன்று, கற்றலின் கேட்டலே நன்று. கேட்டல், சிந்தித்தல். அப்ப கேட்டவையை யார் ஒருவர் சிந்திக்கிறார்களோ அவர்கள் அடுத்த நிலைக்கு முயற்சி செய்கிறார்கள். அதுக்கப்புறம் யார் ஒருவர் அந்த சிந்தித்து தெளிவு நிலைக்கு வருகிறார்களோ அவர்களே திருவடியை அடையக்கூடிய பக்குவம் உடையவர்கள். அப்போ கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், பிறகு நிட்டை கூடல். நம்ம நிகழ்ச்சி வச்சிருக்கோம், நிட்டை கூடல்னு வச்சிருக்கிறோம். முதல்ல கேட்கணும், காது கொடுத்து சிவபெருமான் யாருன்னு கேட்கணும். 2வது அவர் குறித்து சிந்திக்கணும். 3வது தெளிவடையணும். யாரு? நாம தான் சிவம்ன்றத தெளிவடையணும். நமக்குள்ள இறைவன் இருக்கிறாருன்னு தெளிவடையணும். அந்த திருவடி எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நிட்டை கூடணும். இந்த கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் தெளிவதற்கும் நிட்டை கூடுவதற்கும் குருவருள் நிச்சயம் வேணும். குரு இல்லாத வித்தை பாழ், குரு இல்லாத வித்தை பாழ். அப்போ கேட்பதற்கு பணிவு வேணும், பக்தி வேணும். என்ன வேணும்? பணிவு வேணும், பக்தி வேணும். இந்த பணிவும் பக்தியும் இல்லாதவங்க சிவபெருமான்கிட்ட அணுகிறது ரொம்ப 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 சிரமம். எவ்வளவு பெரிய வேலைக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மூலக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வித்தக்காரனா இருந்தாலும் பணிவும் பக்தியும் இல்லைன்னா எல்லாமே பாழாயிடும். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. ஒரு நல்ல குருநாதர் முதல்ல எதை போதிப்பாரு? பணிவையும் பக்தியையும் போதிப்பார். பொறுமை வேணும், பொறுமை வேணும், பொறுமை வேணும். ஆமா, இந்த 2 பக்குவம் இருந்தா தான் உபதேசமே கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கவே கூடாது. ஒரு கடுகு டப்பா கீழே விழுந்துச்சுன்னா அந்த கடுகு மொத்தத்தையும் பொறுக்கக்கூடிய பக்குவம் இருக்குதான்னு பாப்பாரு சீடனுக்கு. மொத்தத்தையும் பெருக்கி தள்ளுறான்னா இல்ல அப்படி தள்ளிட்டு மேலோட்டமா வாரி எடுத்துன்னு வந்து இந்தா குருநாதா அப்படின்னு கொடுத்தான்னா அவன் அவசர கதியில இருக்கிறான்னு அர்த்தம். அவனுக்கு உபதேசம் கொடுக்கவே கூடாது. ஒரு கடுகையும் விடாம சுத்தமா பொடிச்சு வேணுமுன்னே குருநாதர் கொட்டிடுவாரு கீழே. அக்கு வேற ஆணி வேற எடுத்துட்டு வந்து சாமின்னு ஒப்படைக்கிற ஒரு அற்புதமான சீடன் கிடைச்சான்னா அவனை தலை மேல வச்சுன்னு கொண்டாடுவார் ஒரு குருநாதர். இவ்வளவு பக்குவமா, இவ்வளவு பொறுமையா? அவங்க தான் சீடரா இருக்க தகுதி பெற்றவர்கள். அந்த பாத்திரத்தில் தான் பிச்சை இடணும். பாத்திரம் மறிந்து பிச்சை இடம். அப்ப எல்லாருக்கும் உபதேசம் கிடையாது. யாருக்கு உபதேசம்? வலி, வேதனை, வாழ்க்கைன்னா என்ன, இதுக்கப்புறம் இருக்கிறத விட செத்துடலாம், இருக்கிறத விட செத்துடலாம், இனி நம்ம வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை, இந்த உயிரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தவிக்கிற ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிருக்கு தான் உபதேசம் கொடுக்கணும். ஆமா, இனி நம்ம வாழ்ந்து என்ன, அப்பதான் பிறவி பெரும்பயனை அது தொடும்.
அந்த பசி உள்ள ஆட்களுக்கு மட்டுமே சாமியோட அருமை தெரியும். மத்தவங்களுக்கு எல்லாம் சாமியோட அருமை தெரியாது. அவங்களுக்கு தான் உபதேசம். அப்படிப்பட்ட உபதேசத்தை சாமி அம்பாளுக்கு கொடுத்தாங்க. அம்பாள் 2 பேரும் சேர்ந்து நந்தியம்பெருமானுக்கு கொடுத்தாங்க. நந்தியம்பெருமான் திருமூலருக்கு கொடுத்தார். திருமூலர் இப்ப பாட்டு மூலியமா நம்மளுக்கு கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட தெய்வ பரம்பரை, கைலாய பரம்பரையில் வந்த திருமந்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 69 பாடல்கள் சிந்திச்சிட்டோம். மொத்தம் 69 பாடல்கள் சிந்திச்சிட்டோம். அந்த தர்மயாதனத்துல சொல்ற வரிசைப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம அட்டமா சித்தியில 69வது பார்க்க போறோம். ஆனா சைவன்.org பார்க்க போனீங்கன்னா 70வது பாட்டு வரும். ஒரு இடத்துல இந்த எண்ணிக்கை மாறி இருக்கு. நல்ல கவனமா இன்னைக்கு நம்ம திருமந்திர வகுப்புக்கு போலாம். காலையில திருவள்ளுவர் கருணையினால நம்மளால நிகழ்ச்சி எடுக்க முடியல. சாமி நேற்று இரவு வகுப்புல எடுத்தேன். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது தூங்கணும்னு. நான் சாமி அன்னைக்குதான் பார்த்து எனக்கு நிறைய பணி கொடுத்துட்டார். திருவள்ளுவர் கருணையினால இப்ப நம்ம திருமந்திரத்துக்குள்ள நுழையலாம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 70வது பாடல் சைவன்.org தர்மயாதனம் புத்தக வெளியீட்டுல 69வது பாடல். பாட்டுக்குள்ள போலாமா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆதார யோகத்து அதிதேவோடும் சென்று மீதான தற்பரை மேவும் பரனோடு மேதாதி ஈரன் கலை செல்வ மீதொலி ஓதாசிந்தம் மீதானந்தம் யோகமே. ஆதார யோகத்து அதிதேவோடும் சென்று மீதான தற்பரை மேவும் பரனோடு மேதாதி ஈரன் கலை செல்ல மீதொலி ஓதாசிந்தம் மீதானந்த யோகமே. இந்த சொல்லெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. ஏன்னா இந்த செய்யுள்னால நம்ம பயந்து ஓடிடுவோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்? பயந்து ஓடிடுவோம். கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா அதை விட ஒரு அற்புதமான பொருள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்பம் தரக்கூடிய ஒரு சொல்லாடல்கள். இப்ப நம்ம பதமா இந்த திருமந்திரத்தை பிரிச்சு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பொருளை பார்க்கலாம். ஆதார யோகத்து அதிதேவோடும் சென்று மீதான தற்பரை மேவும் பரனோடு மேதாதி ஈரன் கலை செல்ல மீதொலி ஓதா அசிந்தம் மீதானந்த யோகமாம். இது பொருளை பிரிச்சு பார்த்துட்டோம். அதாவது பதமா பார்த்துட்டோம். இப்ப பொழிப்புரை என்னன்னு பார்ப்போம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். பொழிப்புரை தர்மயாதனை கொடுத்திருக்கிறத பார்ப்போம். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. மூலாதாரம் முதலாக 6 ஆதாரங்களையும் அவற்றில் உள்ள கடவுளை தியான சமாதிகளால் வழிபட்டு பயன்பெறும் ஆற்றால் கடந்து அவற்றிற்கு மேல் நிராதாரமாகிய உச்சி முதற் 12 அங்குலத்தை அடைந்து பரவிந்து பரநாதங்களின் அருள் பெற்று இவ்வாற்றல் மேதை முதலிய பிரணவகளை 16 கடக்கப்பட்டவனாய் விட அதற்கு மேல் சொல்லவும் நினைக்கவும் வாராத மீதானமாகிய துவாத சாந்தத்தில் 12 அங்குலத்துக்கு அப்பால் உள்ள இடத்தில் பரமசிவனை அடைந்து நிற்றலே ஆனந்த யோகமாகும். என்னங்க ஒரு பாட்டுல
ஒரு உடம்பையே அளந்துட்டாருங்க. உடம்பு அளக்கல, மனசையும் அளந்துட்டாரு. மனசு அளக்கல, உயிரையும் அளந்துட்டாரு. உயிரை அளக்கல, ஆன்மாவை அளந்துட்டாரு. ஆன்மாவை அளக்கல, இறைவனே அளந்து முடிச்சிட்டாருங்க. திருமூலருங்க. என்ன ஒரு விஷயம் பாருங்க. திருப்பியும் பொழிப்புரை படிக்கிறேன். திருப்பியும் பொழிப்புரையை படிக்கிறேன் பாருங்க. மூலாதாரம் முதலாக 6 ஆதாரங்களையும் அவற்றில் உள்ள கடவுளை தியான சமாதிகளால் வழிபட்டு பயன்பெறும் ஆற்றால் கடந்து அவற்றிற்கு மேல் நிராதாரமாகிய உச்சி முதல் 12 அங்குலத்தை அடைந்து பரவிந்து பரநாதங்களின் அருள் பெற்று இவ்வாற்றால் மேதை முதலிய பிரணவ கலை 16 கடக்கப்பட்டவனாய் விட அதற்கு மேல் சொல்லவும் நினைக்கவும் வாராத மீதானமாகிய துவா தசாந்தத்தில் 12 அங்குலத்திற்கு அப்பால் பரமசிவனை அடைந்து நிற்றலே ஆனந்த யோகமாகும். இது 2 முறை நான் பொழிப்புரை படிச்சுட்டேன். இப்போ யதார்த்த உலகத்துல சாமானிய மக்களுக்கு புரியுற மாதிரி, நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில் இருக்கிற அன்பர்களுக்கு எளிதா புரியுற மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் நம்மளால முயன்ற அளவுக்கு முயற்சி செய்து பார்ப்போம். அதாவது தெளிவா பார்க்கலாம். இது ஆதீனம் கொடுத்த விளக்க உரை. இது ஆதீனம் கொடுத்த விளக்க உரை. இப்ப நம்ம திருமந்திரத்துல இதனுடைய விளக்க உரையை நம்ம யதார்த்தமா பார்க்கலாம். சிவாய நம, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்ப இந்த 69வது பாட்டு இருக்குல்ல, இது வந்து அட்டமா சித்தின்ற தலைப்பின் கீழ் இருக்கு. இந்த அட்டமா சித்தி தலைப்புக்கு முன்னாடி நம்ம பல பாடல்களை பார்த்துட்டோம். இந்த அட்டமா சித்தி இந்த சித்தர்கள்லாம் சித்து அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதுல ஒரு அந்த சித்து அடைதல்ல அட்டமா சித்தி, அந்த சித்துக்கள்ல 8 சித்து இருக்கு மொத்தம். இந்த சித்து நிலைக்கு போனவங்களுக்கு பரிசு, ஏன் இது ஒரு பரிசு, இந்த பரிசு நிலை அடைஞ்சாங்க இல்லையா? இது எப்படி அடைஞ்சாங்கன்னா, அட்டாங்க யோகத்தை யார் ஒருத்தர் கடைபிடிச்சாங்களோ அவங்களுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த அட்டமா சித்தி. அப்போ இந்த அட்டமா சித்தின்ற தலைப்புக்கு முன்னாடி என்ன சாப்டர் ஓடி இருந்ததுன்னா, என்ன நியூஸ் இங்க போயிட்டு இருந்ததுன்னா, அட்டாங்க யோகம் அப்படின்ற ஒரு தலைப்புல திருமூலர் நமக்கு ஒரு பெரிய பாடம் எடுத்தார். ஒழுக்கம்னா என்ன, அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னா என்ன, யோகம்னா என்ன, ஆசனம்னா என்ன, பிராணாயாமம்னா என்ன, பிரத்யாகாரம்னா என்ன, மூச்சை சாப்பிடுறதுன்னா என்ன, தாரணைன்னா என்ன, தியானம்னா என்ன, புருவ நடுனா என்ன, சமாதினா என்ன, இத்தனையும் விளக்குனதுக்கு பிறகுதான் நமக்கு அட்டமா சித்தின்ற தலைப்புக்கு அவர் வந்தார். முதல்ல ஒழுக்கம், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, ஒரு சிவனடியார் அடையக்கூடிய பதங்கள், அதாவது படிநிலைகள். ஒரு சிவனடியார் அடையக்கூடிய படிநிலைகள். முதல் ருத்ராட்சம் போட்டுக்கிறீங்க, திருநீர் பூசிக்கிறீங்க, 5 எழுத்து சொல்றீங்க, இது ஆரம்பம். ஓடுறீங்க, கோயில் கோயிலா ஓடுறீங்க, ஊர் ஊரா ஓடுறீங்க, நாடு நாடா ஓடுறீங்க, போய் பார்க்கணும்னு போய் பாக்குறீங்க. இது வந்து ஆரம்பம். இதுக்கு பேர் என்னது? இயமம். அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னா, சைவ சமயத்துல ஒரு ஒழுங்கு இருக்கு. பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது, இந்த பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது. இந்த ஒரு ஒழுக்கத்துக்கு நீங்க வரீங்க. இதுல எப்போ இயமத்தை நீங்க தொடுறீங்களோ அப்பவே இது வந்துடுது. பஞ்சமா பாதகம் நீங்க செய்ய மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கிறீங்க, அதான் இயமம். அத தொடர்ந்து கடைபிடிக்கிறீங்க, அதுக்கு பேர் என்னது? நியமம். உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் எந்த உயிருக்கும் என்னால ஆபத்து வராதுன்னு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு முடிவு எடுக்கிறீங்க.
அப்போ நியமம் உங்களுக்கு அப்போ எப்போ உங்களுக்கு இந்த பஞ்சமா பாதகம் செய்யலையோ அப்பவே சாமி உங்க மேல இறங்கிடுறாரு. நீங்க சிவனடியார் ஆயிட்டீங்க. நியமம் அப்ப தொடர்றீங்க. ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறீங்கல்ல, நியமம். அதுக்கப்புறம் வண்டி சாவி சாமி பக்கம் போகுது. இது வரைக்கும் வண்டி சாவி நீங்க ஓட்டிட்டு இருந்தீங்க. நான் ஓட்டிட்டு இருந்தீங்க. எப்போ சாமி உங்களை தேர்வு செஞ்சுட்டாரோ அப்பவே உங்க நான்ன்ற சாவி அவர் பிடிங்கிறாரு. அவர் பிடுங்கி அவர் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஓட்ட ஆரம்பிக்கும் போது நீங்க கை அடங்கி கால் அடங்கி உட்காரணும். எப்படி? அதுக்கு பேர் ஆசனம். நீங்க இறைவனுக்கு ஆட்படுறதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் நீங்க வாழ்ந்திருக்கலாம். அது உங்க விருப்பம். ஏன்னா அது நான்ன்ற டிபார்ட்மெண்ட். ஆனா எப்போ தடுத்த ஆட்கொள்ள பட்டீங்களோ அதுக்கப்புறம் சாமியோட அடிமை நீங்க. சாமியோட அடிமை நீங்க. அப்போ ஈமத்துக்கு வந்துட்டீங்க நீங்க. அப்போ ஒரு ஒழுக்கத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ சாமி உங்களை ஒடுக்கி உட்கார வைக்கிறார். அதுக்கு பேரு ஆசனம். அதுக்கப்புறம் உங்களை ஒடுக்கி உட்கார வச்ச பிறகு உங்களுக்குள்ள மூச்சா நான் இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு பேர் பிராணாயாமம். அந்த மூச்சை உங்களை சாப்பிட வைக்கிறாரு இல்ல, அதுக்கு பேர் பிரத்யாகாரம். அப்புறம் துருவ நடுவுல உங்களை ஒழுக்கத்துல நிக்க வைக்கிறாருல்ல, அதுக்கு பேர் தாரணை. அப்புறம் எதையோ தியானிக்க விடாம, கண்டத உலகத்துல அழிஞ்சு போற பொருளை தியானிக்க விடாம, அழியாத பொருளாக இருக்கு பரம்பொருளை தியானிக்க வைக்கிறாரு இல்லையா, அதுக்கு பேரு தியானம்னு பேரு. அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் சம ஆதி. அவர் என்ன கொடுக்கிறார்? தன்னையே கொடுக்கிறார். யார் ஒருத்தர் இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சு வராங்களோ அவங்களுக்கு தன்னையே கொடுக்கிறார். அப்ப ரெண்டற்ற தன்மை உங்களுக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது? ரெண்டற்ற தன்மை கிடைக்குது. நீயும் நானுமாய் ஏகபோகமாய். திருப்புகழ்ல சொல்ற மாதிரிதான். நீயும் நானுமாய் ஏகபோகமாய். அப்போ யார் இருக்காங்க? ரெண்டு பேரும் இறைவனும் நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். அப்ப ரெண்டற்ற தன்மை எப்ப கிடைக்குது? சமாதியில கிடைக்குது. சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. சமாதினா செத்து போறதுன்னு நினைச்சுக்கிறான். செத்து போறது கிடையாது. அப்ப அந்த சமாதி நிலைக்கு அப்புறம் தான் அட்டமா சித்தி சாமி நம்மளுக்கு தராரு. எப்போ? தன்னையே அவரு நம்மளுக்கு கொடுக்கும் போது நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்குது. அந்த அட்டமா சித்தி அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். இந்த 8 சித்து கிடைக்குது. இந்த 8 சித்துக்கு பேரு தான் அட்டமா சித்தின்னு பேரு. அந்த அட்டமா சித்துல 69வது பாட்டு தான் நம்ம இப்ப பாக்குறோம். அப்போ இவ்வளோ அடிப்படையை தொடாம இந்த பரிசு நம்மளுக்கு கிடைக்காது. அடியன்னு சொன்ன அந்த ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இரண்டரை கலந்து ரெண்டற்ற தன்மை உங்களுக்கு வந்துட்ட பிறகு சாமி உங்களுக்கு கொடுக்குற பரிசு இருக்கு இல்லையா, அந்த பரிசுக்கு பேரு அட்டமா சித்தி. அந்த அட்டமா சித்தி தலைப்பின் கீழே சாமி சொன்ன 69வது பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு என்ன பொருள் சொல்ல வருதுன்னா, யதார்த்த உலகத்துல 6 ஆதாரங்கள். முதல்ல என்ன சொல்லுது? 6 ஆதாரங்கள்ல அதி தேவதையோடு சென்று ஒரு சாதகன் பயணிக்கிறான். 6 ஆதாரங்கள் நம்ம உடம்புக்குள்ள எங்க இருக்கு? மூலாதாரம், இடுப்பு, கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவுல இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மூலாதாரத்தினுடைய அதிதேவதை யாரா இருக்க முடியும்? கணபதி தான். அங்கதான் பிரம்மாதி தேவர்கள் இருக்கிறாங்க, சரஸ்வதி இருக்கிறாங்க. அந்த மூலாதாரத்துல தான் படைப்புக்கு உண்டான சூட்சம் ஒளிஞ்சிருக்கு. அதனால மூல கணபதியாகவும் பிரம்மாவும் சரஸ்வதியும் அங்க 3 பேரும் ஒடுங்கிடுறாங்க. அந்த தேவதையோட சம அடைஞ்சு ஒரு சாதகன் அந்த மூலாதாரத்தை விட்டு சுவாதிஸ்தானத்துக்கு வரான். இந்த சுவாதிஸ்தானத்து என்னது? ஒரு ஜான். மூலாதாரத்துல இருந்து ஒரு ஜான் அதிகம், அதாவது தொப்புள் கொடி கொஞ்சம் கீழே. இந்த சுவாதிஸ்தானத்துல நாராயணன் என்ற தேவதையை சந்திச்சு ஒரு சாதகன் அங்க ஒரு பரிபூர்ண நிலையில அவன் அந்த தேவதையை கடக்கிறான். மணிபூரகம் அப்படின்ற ஒரு ஆதாரத்தை கடக்கும் போது அண்ணாமலையார் என்ற அக்னி நேத்திரத்தை, அக்னி சொரூபத்தை ஒரு சாதகன் கடந்து அந்த நிலையும் கடந்து வரான். பாருங்க, ஒரு சாதகன் மூலாதாரத்துல கணபதியையும் பிரம்மதேவனையும் சரஸ்வதியையும் கடந்து 2வது சுவாதிஸ்தானத்துல நாராயணனுடைய மனைவி மகாலட்சுமியை கடந்து 3வது மணிபூரகத்துல உண்ணாமுலை அம்மனையும் அண்ணாமலையாரையும் அக்னி சொரூபமா இருக்கிற அந்த மார்புக்கு நடுவுல இருக்க அந்த பொருளை கடந்து அதுக்கப்புறம் அநாகதம் என்ற ஒரு
ஆதாரத்தை போய் தொடுறான் ஒரு சாதகன். அந்த அநாகதம் என்ற ஆதாரத்தை தொடும்போது ருத்ரனையும் ரௌத்ரியும் கௌரியையும் பார்க்கறான். சரியா? அப்போ அந்த ஆதாரத்துக்கு உண்டான தேவதைகளை ருத்ரனையும் ரௌத்ரியையும் பார்த்து அந்த ஆதாரத்துல அவங்களோட சமமா இருந்து அதுக்கு மேல இருக்கிற விசுத்தின்ற ஆதாரத்துக்கு வரும். அதான் தொண்டக்குழி. அந்த தொண்டக்குழியில் இருக்கிற ஆதாரத்தினுடைய அதிதேவதை மகேஸ்வரனும் மகேஸ்வரியும். அந்த மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் இரண்டரை கலந்து மூச்சாயிடுறான். ஒரு சாதகன் மூச்சு பயிற்சி இங்கதான் வரான். தன்னுடைய மூச்சை தெரிஞ்சுக்கிறான். அப்ப அந்த அதிதேவதையும் கடந்து அப்புறம் புருவ மத்தியில் இருக்கிற சதாசிவம் என்ற அதிதேவதையும் புரிஞ்சுக்கிறான். இப்படி 6 ஆதாரங்கள் இருக்கிற கடவுள்கள் எல்லார் கூடவும் சமமா பழகி எல்லா அனுபவங்களையும் பெற்று வந்த ஒரு சாதகன், ஒரு சாதகி, ஒரு யோகினி, ஒரு யோகி கடைசியில புருவ மத்தியில வந்து நிக்கிறாங்க. அந்த புருவ மத்தியில சதாசிவத்தையும் மனோன்மணியும் பாக்குறாங்க. அங்க சதாசிவத்தோடும் மனோன்மணியோடும் இரண்டரை கலந்து அங்கேயும் சமாதி நிலை அடையிறாங்க. ஒவ்வொரு ஆதாரத்திலையும் சமாதி நிலை இருக்குது. ஒவ்வொரு ஆதாரத்திலையும் சமாதி நிலை இருக்கு. சமாதி நிலைன்னா என்ன? அந்த நிலையோடு இரண்டரை கலத்தல். சமம் ஆதி, ஆதியோடு சமமாதல். அப்ப ஆதின்றது அதி தேவதை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்ஜா. அப்ப ஆங்ஜா சக்கரத்தில் இருக்கக்கூடிய சதாசிவத்தோடும் மனோன்மணியோடும் இரண்டரை கலந்த ஒரு சாதகன் அடுத்த நிலை சகசிராரத்துக்கு போறான். அதான் 7வது மலைன்னு சொல்லுவாங்க. 7 மலைன்னு கூப்பிட்டா அதான் 7வது மலை. நம்ம உடம்புன்ற கோயில்ல, நம்ம உடம்புன்ற பிரபஞ்சத்துல 7 மலை இருக்குது. அதுக்கு 7வது மலை சகசிரார மலை. அங்கதான் 1000 இதழ் கொண்ட தாமரை இருக்குது. அந்த ஆதாரத்தை போய் தொடர மீதான தற்பரை மேவும் பரனோடு அங்க பரனும் பறையும் இருக்கிறாங்க. சதா சிவனும் மனோன்மணியும் கீழே இருக்கிறாங்க புருவ மத்தியில. அங்க இங்க இன்னும் போட்டு சொன்னோம் இல்லையா, அங்க மரியாதை கொடுத்து சொல்லணும். எங்க தலை உச்சில சதா சிவமும் மனோன்மணியும். எப்படி? ஒரே சிவன் தான். கொஞ்சம் மரியாதை கொடுத்தோம்னா சிவம், கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் இறங்கி வந்தா அதுக்கு சிவன்னு பேர். $84 லட்சம் யோனி பேதத்துக்கும் உயிர் கொடுத்தான்னா அவனுக்கு சிவம்னு பேரு. அதே சிவம் ஒரு உயிருக்கு செப்பரேட்டா இறங்கி கீழே வந்துட்டான்னா அவனுக்கு சிவன்னு பேரு. நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். நாளைக்கு கேள்வி கேட்கும்போது சிவம்னா என்ன, சிவன்னா என்ன திருத்திருன்னு முடிக்க கூடாது. சிகாரத்துக்கு வந்துட்டு திருத்திருன்னு முடிக்க கூடாது. எல்லாம் உஷாரா இருக்கணும். இப்ப நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கேள்வி கேட்பேன் நான். அலர்ட்டா இருக்கணும். எல்லா உயிருக்கும் என்னது 84 லட்சம் யோனி பேதத்துக்கும் மின்சாரத்தை சப்ளை பண்ணிட்டு ஒருத்தன் ஏகாந்தமா உட்கார்ந்து இருந்தான்னா அவனுக்கு சிவம்னு பேரு. அப்படி ஏகாந்தமா சப்ளை பண்ணிட்டு ஒரு உயிருக்கு தனியா இறங்கி தனியா உட்கார்ந்து ஆட்கொண்டானா அவனுக்கு சிவன்னு பேரு. அப்படி தனியா சிவன்னு உட்கார்ந்து இருந்தவன் உடம்போட இரண்டரை கலந்து உடம்புக்குள்ள வந்து பூந்துக்கினான்னா அவனுக்கு பேரு ஜீவன்னு பேரு. அவனுக்கு ஜீவான்னு பேரு. அவ்வளவுதான். அப்போ முதல் நிலையில ஜீவன் அப்படின்னு அழைக்கப்படுகிறான், 2வது நிலையில சிவன் அழைக்கப்படுகிறான், 3வது நிலையில சிவம்னு அழைக்கப்படுகிறான். 3 கேட்டகரியா பிரிச்சுங்க. அவ்வளவுதான். ஒரே கரண்ட் தான். என்னப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன். என்னப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன். அப்ப இந்த உண்மையை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்போடு இருக்கும்போது அவன் ஜீவனா இருக்கிறான். அந்த ஜீவனை தன்னை அறிந்த பிறகு அவன் சிவனாக மாறுகிறான். அந்த சிவனுக்கு மூலத்தை தொடும்போது சிவமாக மாறுகிறான். 3 கேட்டகரி. இப்படி பிரிச்சுக்கலாம். அப்படி மேல இருந்து கீழே வரலாம். 84 லட்சம் யோனி எல்லா உயிருக்கும் தகப்பனா இருக்கும்போது அவன் சிவமா இருக்கிறான். அவன் தனியா இறங்கி வந்து ஒரு உயிரை ரட்சித்து அப்படின்போது அவன் பசுவா மாறுறான். தனித்தனி உயிரா மாறுறான் இல்லையா?
அப்ப தனித்தனி உயிரா மாறும்போது அவன் சிவனா நிக்கிறான். உயிர் தான் சிவன். அப்படி தனியா நிக்கும் போது அவன் பசுவா நிக்கிறான். அப்படி பசுவா நின்னு கீழே பாசத்துக்குள்ள இறங்கி வரும்போது அவன் ஜீவனா மாறுறான். அதுக்கு ஜீவான்னு பேரு. சீவன்னு பேரு. 3 சீங்க. பெரிய சுழி போட்டு வா போட்டீங்கன்னா அது உடம்போட கலந்த சீவன். சீவன். அதே சின்ன சீ போட்டு வா போட்டு இன்னு போட்டீங்கன்னா அது பசுன்னு பேரு. உயிர்னு அர்த்தம். சிவன் அர்த்தம். அதே சீ போட்டு வா போட்டு இம்மு போட்டீங்கன்னா அவன் எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் ரட்சிக்கிற சிவம்னு பேரு. அவ்வளவுதான். அப்போ ஒன்னாவது நிலையில சீவனாக இருந்தவன் அப்புறம் சிவனாக மாறுகிறான். அப்ப சிவனாக இருந்தவன் சிவமாக மாறுகிறான். இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, ஆதார யோகத்து அதிதேவதையோடும் சென்று இப்படி மூலாதாரத்திலிருந்து உச்சி வரைக்கும் ஒரு சாதகன் கடந்து போய் உச்சியில நின்னுட்டான்னா, அதுக்கப்புறம் அவன் அடைய வேண்டிய இடத்த இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, மேதாதி ஈரன் கலை செல்ல மீதொலி 16 வகையான கலைகள்ல கடந்து நாதம் அப்படின்ற ஓங்காரம் அப்படின்றத அந்த நாதத்தையும் அடைஞ்சு அதுக்கப்புறம் விந்துன்னு சொல்லக்கூடிய ஒளியும் அடையறான். அதாவது நாத விந்து, நாதம் விந்து, பரநாதம் பரவிந்து. அப்போ அந்த ஓங்கார சப்தத்தை கேட்டு அதுல லயிச்சு இருக்கிறான். அந்த ஓங்காரத்துக்கு அப்புறமா என்ன வருது? ஒளி வருது. அந்த ஒளியில அவன் தெளிச்சு நிக்கிறான். பரவிந்துவோடு தெளிச்சு நிக்கிறான். இதுக்கு துரியம் துரியாதீதன்னு பேரு. இதுக்கு துரியம். இப்படியே கடந்து போலாம். நம்ம உடம்ப இப்படி கூரா பிரிச்சுக்குங்க. எத்தனை ஆதாரங்கள் பாரு. இடுப்பு, அப்புறம் தொப்புள் கொடி சுவாதிஸ்தானம், ஏதாவது மூலாதாரம் சுவாதிஸ்தானம், அப்புறம் மணிபூரகம், அப்புறம் அநாகதம் நெஞ்சுக்குழி, அதுக்கப்புறம் தொண்டைக்குழி. இங்கெல்லாம் உயிர் ஒவ்வொரு தேவதையோட இருந்துகிட்டே இருக்குது. சப்ளை பண்ணிட்டே இருக்குது, ரட்சிக்குது, ஒர்க் பண்ணுது. உயிர் கடந்து வர பாதையை பாருங்க. அப்படியே புருவ மத்தியத்துக்கு வருது. அப்புறம் தலைக்கு உச்சிக்கு மேல வருது. அந்த உச்சிக்கு மேல நின்னு பரநாதத்தோட மெல்ட் ஆகுது. அப்புறம் பரவிந்துவோட மெல்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பராசக்தியோட நிக்குது. பறை, அவளுக்கு பேரு பறை. அதுக்கு மேல பரன். அப்போ 12 அங்குலம்ன்றான். உச்சி தலையில இருந்து 12 அங்குலத்துக்கு மேல யார் நிக்கிறதா? பரனும் பறையும் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பர விந்து நிக்குது. அதுக்கப்புறம் பரநாதம் நிக்குது. அதுக்கப்புறம் தலை சகசிரம், உச்சி தலை வேலை செய்யுது. அந்த உச்சி தலைக்கு அப்புறம் புருவ நடு வேலை செய்யுது. அந்த புருவ நடுவுக்கு அப்புறம் தொண்டை குழி வேலை செய்யுது. தொண்டை குழிக்கு அப்புறம் நம்ம மார்பு காம்புக்கு நடுவுல இருக்கிற அநாகதம் வேலை செய்யுது. அந்த அநாகதத்துக்கு அப்புறம் மணிப்பூரகம் வேலை செய்யுது. அதாவது மார்புக்கும் வயிற்றுக்கு நடுவுல அதாவது ட்ரிபிள் வார்மர்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பு உஷ்ணமா வச்சுக்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு மணிப்பூரகம்னு பேர். அந்த மணிப்பூரகத்தை கடந்து சுவாதிஸ்தானம்ன்ற ஒரு இடத்துக்கு போகுது. அந்த சுவாதிஸ்தானம்ன்ற இடத்துக்கு போயிட்டு மூலாதாரம் கருக்குழிக்கும் எருக்குழிக்கும் நடுவுல இருக்குது. அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப கீழே இருந்து மேல போலாமா? மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, அப்புறம் ஆங்ஜா, ஆங்ஜாக்கு அப்புறம் சகசிராரம், சகசிராரத்துக்கு அப்புறம் துரியம், அப்புறம் துரியாதீதம், அப்புறம் துவாதசாங்கம். என்ன சொல்றாங்க? அதுக்கு பேரு துவாதசாங்கம். அந்த துவாதசாங்கத்துல என்ன கிடையாது? வாக்கு கிடையாது, மனம் கிடையாது. எது வரைக்கும் வாக்கு மனம் உண்டு? புருவ மத்தியம் வரைக்கும் வாக்கு உண்டு, மனம் உண்டு. வாக்கும் மனம் இல்லா மனோலயம் தேக்கி எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள்தரம் ஆனந்தம் அழுத்தியின் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள் வழிகாட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவங்காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கருமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேழமுனீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகடல் சரணே.
அப்போ அந்த பாட்டுல ஒண்ணு வரும், வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து. அப்போ அந்த வரியைத்தான் இந்த கடைசி வரி சொல்லுது, ஓதா அசிந்தம் மீதானந்தம் மீதானந்தம் யோகமே. அப்போ ஒருத்தர் மோன நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்க பேச்சு இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு மனம் இருக்காது. இறைவனுடைய திருவடியை அடைஞ்சவங்களுக்கு எப்படி இருப்பாங்க? there is no words. அவங்களுக்கு பேசுறதுக்கு பேச்சே இருக்காது, there is no words. ஆனந்த நிலையை தொட்டவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு பேச்சே வராது முதல்ல. ஏன்னா பேச்சு வரணும்னா என்ன வேணும்? சரஸ்வதி வேணும், நாக்கு வேணும், நான்ன்றது ஒண்ணு வேணும். இங்கதான் நான்ன்றது ஒண்ணு ஆப்சென்ட் ஆயிடுச்சு. அப்போ வாக்கும் மனமும் கடந்த நிலையை தொடும் பொழுது ஆனந்த நிலையை அடைகிறது உயிர். அப்பாடி, இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு ரசாயன மாற்றம், விஞ்ஞானம். அவ்வளவும் விஞ்ஞானம், அவ்வளவும் விஞ்ஞானம். 12 அங்குலத்துக்கு மேல யார் இருக்கிறாங்கன்றது இந்த பாட்டு அழகா சொல்லிடுச்சு. நம்ம தலைக்கு உச்சிக்கு மேல யார் இருக்காங்க? பரனும் பறையும் துவாதசாங்கத்தில், அப்புறம் துரியாதீதத்தில், அப்புறம் துரியத்தில், அப்புறம் அப்புறம் தலை மண்டை, நம்ம மண்டைக்கு உச்சியில சகசிராரன்னு அதுக்கு பேரு. குழந்தை பிறந்தப்ப நொலன்னு இருக்கும், நல்லா தொட்டு பார்த்திருப்பீங்க எல்லாரும். அதுக்கு சகசிராரன்னு பேரு. ஏன்னா தாயோட வயித்துல இருக்கும் போது டைரக்டா இதனுடைய அருள் எங்க பாஞ்சது? சகசிராரத்துல பாஞ்சது. உணவு அம்மாவுடைய தொப்புள் கொடியில இருந்து வந்தது. இறை ஆற்றல் தொண்டை தொண்டை அந்த மேல சகசிராரத்துக்கு மேல இருக்க தொண்டை, அதாவது தலை உச்சியிலிருந்து வந்தது, உச்சந்தலையில இருந்து வந்தது. அதனாலதான் ராஜாக்களுக்கு எல்லாம் அந்த கிரீடம் மாட்டுவாங்க. ஏன் கிரீடம் மாட்டுறாங்க? சகஸ்திராரத்தை யார் ஒருத்தர் தொடர்ந்து கவனத்துல வச்சுக்கிறாங்களோ அவங்கள யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் முடி சூடுதல் அதுக்கு பேரு. ஏன் அரசனுக்கு முடி சூட்டுறாங்க? அவன் தலையை மறக்க கூடாது முதல்ல. ஏன் அவன் தலையை மறந்து இந்திரியங்கள் பக்கம் கீழே போயிட்டான்னா என்ன ஆயிடும்? கழுத்துக்கு கீழே போனா நரகம். அப்போ ஒரு அரசன் எப்படி இருக்கணும்? நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அவனை முடி சூட்டுறாங்க. நல்லா பாருங்க, ஏன் கிரீடம் வைக்கிறாங்கன்னா அவன் தன் தலையையும் அதை மறந்துடக்கூடாது. எதை மறந்துடக்கூடாது? தலையாய கடமையை மறந்துடக்கூடாது. அரசன் தன் தலையாய கடமையை மறந்துடக்கூடாதுதான் அவனை பொறுப்பேற்றுறாங்க, முடி சூட்டுறாங்க. ஏன் முடி சூட்டுறாங்க? அங்கதான் சகஸ்திராரம் இருக்குது. அந்த சகஸ்திரார சக்கரத்தை கேட்டுதான் அவன் பதில் சொல்லணும். மூலாதாரம் இடுப்பு சம்பந்தப்பட்டது. அங்க போனா அதுக்குண்டான குணத்தை தான் நம்ம பெற முடியும். சுவாதிஸ்தானம் வயிறு சம்பந்தப்பட்டது, தீனி, அது சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை தான் அது சொல்லும். அநாகதம் உடம்பு உஷ்ணத்தை மட்டும்தான் சொல்லும், ஹீட். சாரி, மன்னிக்கவும், மணிப்பூரகம். அநாகதம் உயிருடைய சுகத்தை மட்டும்தான் சொல்லும், மார்பு. ஏன்னா மார்பு பால் குடிக்கிறதுக்கு இந்த குழந்தைய கதகதப்பா வச்சு வைக்கிற இடம் அது. அதனால உயிர்கள் உன்னதமான ஒரு சொகுசு அடையிற இடம் எதுன்னா மார்பு. அதனால அந்த எல்லைக்கும் போக மாட்டார் ஒரு அரசன். அப்ப தொண்டை குழி, மூச்சு, அந்த எல்லையும் கிடையாது. புருவ மத்தியம் அங்கேயும் கிடையாது. அப்போ ஒரு அரசன் எங்க இருக்கணும்னா சகஸ்திராரத்துல இருக்கணும். அதனாலதான் அவனுக்கு கிரீடம் வைக்கிறாங்க தலைமையில. அந்த ஆதார சக்கரத்தை கேட்டுதான் அவன் நீதி நியாயத்தை எல்லாருக்கும் பொதுவா கொடுக்கணும். புருவ மத்தியம் வரைக்கும் பாரபட்சம் இருக்கும். உன்னுது என்னது, என் வீடு உன் வீடு, இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவன் பிராமணாலும் பிராமணன் இல்லாதவன், இவன் உபதேசம் வாங்கின, அந்த பாரபட்சம் எல்லாம் அங்க இருக்கும். ஆனா ஒரு அரசன் தெய்வத்துக்கு சமம். அதனால அந்த சக்கரத்தை கேட்டு செய்யணும். எந்த சக்கரத்தை? அந்த சகஸ்திராரன்ற சக்கரத்தை கேட்டு செய்யணும். அதனாலதான் அவனுக்கு கிரீடம் வைக்கிறாங்க. ஆமா, அதனாலதான் அவனுக்கு கிரீடம் வைக்கிறாங்க, தலை மேல கிரீடம் வைக்கிறாங்க. அப்ப அந்த தலை மேல கிரீடம் வைக்கிறது எதுக்குன்னா அந்த சகஸ்திராரத்துல கேட்டு அந்த அசரீரியை கேட்டு அவன் பதில் சொல்லணும். சகஸ்திராரத்தை கேட்டு அவன் பதில் சொல்லணும். அதனாலதான் தலையில அவன் கிரீடம் வைக்கிறான். அப்போ அந்த மணி முடின்னு அதுக்கு பேரு. அப்ப ஒரு அரசன் மணிமுடிக்கு கட்டுப்பட்டவன். எல்லா தெய்வங்களுக்கும் கிரீடம் இருக்குங்க, ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் கிரீடம் இருக்காது. ஏன் சொல்லுங்க?
ஆமா, எல்லா தெய்வங்களுக்கும் கிரீடம் இருக்கும். எல்லா தெய்வங்களுக்கும் கிரீடம் இருக்கும். ஆனா சாமிக்கு மட்டும் கிரீடம் இருக்காது. ஏன்னா கிரீடம் என்பது பதவி, போஸ்டிங், ஒன் ஆஃப் த போஸ்டிங். அம்பாளுக்கே கிரீடம் இருக்குங்க. ஆனா சிவபெருமானுக்கு மட்டும்தான் கிரீடம் இருக்காது. நாராயணனுக்கும் கிரீடம் இருக்கும். ஏன்னா அவன் அரசன். யாராருக்கெல்லாம் பதவி கொடுத்தாரோ, நீயே ஆண்டு கொள்வாயாக என்று பதவி கொடுத்தா அத்தனை பேரும் கிரீடம் இருக்கும். 3வது ஆரத்துல இருக்கிற விநாயகர் முதற்கொண்டு, பிரம்மதேவர் முதற்கொண்டு, இந்திரன் முதற்கொண்டு எல்லாருக்குமே கிரீடம் இருக்குங்க. ஆனா சாமிக்கு மட்டும்தான் கிரீடம் இருக்காது. ஏன்னா சாமிக்கு சகசாரம் கிடையாது. ஏங்க அவரு ஆதியும் அந்தமும் இல்லாதவருங்க. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க, யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. பிறப்பு இறப்பு இல்லாதவர் அவரு. ஏன்னா அவருக்கு பதவி எவனும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தான் பதவி கொடுக்கணும். யாருக்கு? வரம் யார் தரணும்? ஈஸ் வரம். ஈதலால், வரத்தை ஈவதால் அவனுக்கு ஈஸ்வரன் பேர். வேற யாராலும் வரத்தை கொடுக்க முடியாது. வேற எவனாலும் வரத்தை கொடுக்க முடியாது. அவருக்கு சகசிரம் கிடையாதுங்க. மாலுக்கு சக்கரம் ஒன்னா கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு சகசரம். ஏன்னா அவர் பிறப்பும் இல்லாதவர், இறப்பும் இல்லாதவர். அவருக்கு தொப்புள் கொடி கிடையாது. அது ஞாபகம் வச்சுங்க. சிவபெருமானுக்கு தொப்புள் கொடி கிடையாது. சிவத்துக்கு தொப்புள் கொடி கிடையாது. அப்படி தொப்புள் கொடி வரைஞ்சாங்கன்னா அது பிறக்கப்பட்டது, அது தாயின் வயிற்றில இருந்தது. ஏக இறைவனுக்கு தொப்புள் கிடையாது. அப்படி தொப்புள் இருக்குதுன்னு சொன்னா அது சிவம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏக இறைவனுக்கு என்ன கிடையாது? தொப்புள் கிடையாது. சதாசிவத்துக்கு தொப்புள் உண்டு. ஏன்னா மேல இருக்கிற இறைவனுக்கு 12 அங்கலத்துல இருக்கிற இறைவன் பரனுக்கு என்ன கிடையாது? அந்த பரன் தொப்புள் கொடி இல்லாதவன். ஏன்னா அவன் பிறப்பு இறப்பு இல்லாதவன். அவன் எப்படி இறங்கி வரான்னா 2 முலையும் யோனியை தாங்கி பராசக்தியாக இறங்கி வருகிறான். பெண்பாலா தான் இறங்கி வரான். பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்திரள் மழலையம் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமை. அப்படி எப்படி இறங்கி வரான்னா 2 முலையோட ஒரு யோனியோடும். ஏன்னா கருணை இல்லையா? அப்படி இறங்கி வரும்போது அங்கதான் 2ஆ பிரியுது. ஒண்ணு நாதம், இன்னொன்னு விந்து. என்னது? ஒண்ணு நாதம், இன்னொன்னு விந்து. அந்த நாதம் தான் கணபதி, அந்த விந்து தான் முருகப்பெருமான். போதுமா? பரநாதம் அப்படின்னு சொன்னா அதுக்கு கணபதினு பேரு. பர விந்துன்னு சொன்னா அதுக்கு முருகப்பெருமான் பேரு. அப்போ பரனாக இருக்கக்கூடிய இறைவன் சலனம் இல்லாம கைலாயத்தில் இருக்கிறாரு. அவர் இந்த பூமியை, இந்த பூலோகத்தை, அண்ட சராசரங்களை ரட்சிப்பதற்காக பறையை அனுப்புறாரு. அதான் பராசக்தி அனுப்புறாரு. அந்த பராசக்தி 2 கூறாக பிரிகிறாள். ஒண்ணு பரநாதம், ஒண்ணு பரவிந்து. அந்த பரநாதமும் பரவிந்துவும் முருகப்பெருமானாகவும் கணபதியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் துரியாதீதம். அதுதான் துவாதசாதங்கம். அதுக்கப்புறம் தான் துரியாதீதம். அதுக்கப்புறம் தான் துரியம். அதுக்கப்புறம் தான் தொண்டை, அது சாரி மன்னிக்கவும், தலை உச்சி சகஸ்திராரம். அதுக்கப்புறம் தான் புருவ மத்தியம். அதுக்கப்புறம் தான் தொண்டைக்குழி. அதுக்கப்புறம் தான் மார்பு மத்தி. அதுக்கப்புறம் தான் மணிப்பூரகம், அதாவது அநாகதம். அதுக்கப்புறம் தான் மணிப்பூரகம். அதுக்கப்புறம் தான் வயிறு. அதுக்கப்புறம் தான் மூலாதாரம். அதுக்கப்புறம் தான் நம்ம பிறந்து வெளியே வரோம். அப்போ ஒரு மனுஷன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தனை தேவதைகள் உள்ள இருக்குது. அதான் நடமாடும் தெய்வம். நடமாடும் கோயில் யாருன்னு தெரிஞ்சு போச்சா? அப்ப ஒருத்தர் வணங்குறேன்னு சொன்னீங்கன்னா இத்தனை தேவதைகளை நீங்க வணங்குறீங்க. ஒரு சாதாரண சிவாய நமருக்கு இவ்வளவு பெரிய அர்த்தமா? ஒரு சாதாரண சிவாய அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல? அப்போ ஒரு உயிர் இன்னொரு உயிரை வணங்குதுன்னா என்ன அர்த்தம்? உன்னையும் என்னையும் எது படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறதோ அந்த மேலான பரம்பொருளுக்கு வணக்கம். அவ்வளவுதான்.
இப்ப யாருன்னா வணக்கம் வச்சாங்கன்னா எவ்வளவு பணியா வணக்கம் வைப்பீங்க? ஓ, இவ்வளவு பேர் உள்ள ஒளிஞ்சிருக்காங்களா? அப்ப எவ்வளவு ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட், அவ்வளவுதான். அப்ப மதிக்கணும்ன்றது என்ன வந்துருச்சா அப்போ? அப்ப இந்த உடம்ப நீங்க இதுக்கப்புறம் கேவலமா பார்க்க கூடாது. இந்த உடம்ப இதுக்கப்புறம் கேவலமா பார்க்க கூடாது. அதான் இந்த பாட்டு சொல்லுது. என்ன சொல்லுது? ஆதார யோகத்தில் அதிதேவோடும் சென்று மீதான தற்பரை மேவும் பரனோடு மேதாதியீரன் கலை செல்ல மீதொலி ஓதா அசிந்தம் ஈதானந்தம் யோகமே. ஓதா ஓதா ஆசிந்தம் ஓதா ஆசிந்தம் ஈதானந்த யோகமே. அப்போ ஒரு உயிர் பேசா பெருநிலையை அடைந்து மனம் என்னும் நிலையை கடந்து மோன நிலையில் ஆனந்தத்தில் திளைத்திருத்தல். இதுதான் சும்மா இரு சொல்லற அப்படின்னு அருணகிரிநாதருக்கு உபதேசிக்கப்பட்டது முருகப்பெருமானார். சும்மா இரு சொல்லற. அப்ப சொல்லு கடந்து இருக்கணும். அப்போ ஆனந்த நிலையை அடையணும்னா வாக்கையும் மனத்தையும் கடக்க வேண்டும். அங்க பேச்சுக்கு இடம் கிடையாது, சிந்திக்க மனமும் இடம் கிடையாது. இந்த ரெண்டும் இல்லாம போச்சுன்னா ஆனந்த நிலை உறுதி அப்படின்றது இந்த பாட்டு நமக்கு சொல்ற உண்மை. அப்ப இது நம்மளுக்கு சாத்தியமா? நிச்சயம் சாத்தியம். மௌன நிலைக்கு எப்ப போறது? நம்ம தவம் வந்தாதான் போக முடியும். தவம் எப்ப போறது? நம்ம நேரம் கிடைச்சா தான் உட்கார முடியும். நேரம் எப்ப கிடைக்கிறது நமக்கு? வினை நம்மளுக்கு உடனே இல்லையா? நல்வினை தீவினை சூழ்ந்து போயிருக்குது. இறைவனை பார்க்க விடாம தவத்துல உட்கார விடாம செய்யற கூத்துலாம் இருக்குது இல்லையா? அத்தனை கூத்தையும் கடக்கணும். அதுக்கு முன்னாடி குருவருள் வேணும். அப்புறம் தான் திருவருள் கிடைக்கும். ஒரு வழிகாட்டி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? உங்களால உள்ள போக முடியாது. உள்ள போக முடியாது. அப்போ வாக்கும் மனமும் இல்லாத வாய் அடங்கி மனம் அடங்கி ஆனந்தமா இருக்கிற ஒரு வழியை தான் இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கின்னு இப்ப பாட்டு பாடி காமிச்சல்ல. அப்போ இந்த வாக்கும் மனமும் இல்லாம ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னு சொன்னா கண்ணு ரெண்டும் போய் புருவ மத்தியில ஒட்டணும். அதுக்கப்புறம் மூச்சை நீங்க சாமியோட திருவருளுக்கு கவனிக்கணும். அப்புறம் மூச்சு இல்லாத இடத்துக்கு நீங்க போவீங்க. மூச்சை நீங்க விட மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னங்க நம்ம மூக்கு வழியா சுவாசமே வரலன்னு நீங்களே பாப்பீங்க. காரணம் என்னன்னா உங்க மனம் ஒடுங்கிடுச்சுன்னு அர்த்தம். உங்க மனம் ஒடுங்குனா மூச்சு மூக்கு வழியா வராது. எப்போ உங்க மனம் வெளியே போச்சோ அப்பவே மூச்சு வெளியே வரும். இந்த உண்மையை நீங்க கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு நீங்களே ஆச்சரியமா பார்ப்பீங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு விஞ்ஞானம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குதா? ஆமா, ஆமாங்க. மனம் ஒடுங்க ஒடுங்க மூச்சு ஒடுங்கும். மனம் வியாபிக்க வியாபிக்க மூச்சு வெளியே போகும். அவ்வளவுதான். அப்போ நேற்று சொன்னேன், தூங்கும் போது கொரட்டை அடிக்க கூடாது, வாய் திறந்து தூங்க கூடாது, ஜொல்லு வழியும், உமிழ்நீர் வீணாகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சுவாசத்தை கவனிச்சு இதை சரி செஞ்சு விடுங்க. பக்கத்துல யாருன்னா தூங்குனாங்கன்னா, நீங்க இப்படி தூங்குறீங்க, கொரட்டை அடிக்கிறீங்க, தயவு செய்து தொண்டைக்குழியை சரி பண்ணுங்க. நல்லா டாக்டரை பார்த்து என்ன பண்ணுங்க, அதை சரி பண்ணி விடுங்க. பிராணனை வீணாக்காதீங்கன்னு சொல்லி நம்மளை காப்பாத்தி விடணும். அப்போ மனசும் வாக்கும் இல்லாத இடத்துக்கு போனோம்னா ஆனந்தமா இருக்கலாம். சைலண்டா இருந்தாலே எல்லாம் கிடைக்குங்க. பேசினாலே விரயமாயிடும். பேசினாலே விரயமாயிடும். அதான் வாக்கும் இல்லை. அததான் இந்த கடைசி லைன் சொல்லுது. ஓதா அசிந்தம் ஈதானந்தம் யோகமே. அப்போ இந்த ஆதாரங்கள்லாம் கடந்து எல்லாவற்றையும் அனுபவிச்சு ஒவ்வொரு ஆதாரத்துக்கு உண்டான இன்ப துன்பங்கள் எல்லாம் பார்த்து அதிதேவதையோட நின்று கடைசியில பேசா பெருந்தகை ஒரு மோன நிலையை அடைஞ்சு இன்ப நிலையை அடையிறதுக்குண்டான வழியை தான் சொல்லுது. 12 அங்கலத்துல இறைவன் இருக்கிறான்ற ரகசியத்தை இந்த பாட்டு நம்மளுக்கு சொல்லிடுச்சு.
அப்போ ஒவ்வொருத்தர் தலைக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க? 12 அங்குலத்துக்கு மேல இறைவனும் இறைவியும் இருக்கிறாங்க. அப்புறம் நாதம் இருக்குது, விந்து இருக்குது, விந்து இருக்குது, நாதம் இருக்குது. அப்புறம் துரியாதீதம் இருக்குது, அப்புறம் துரியம் இருக்குது, அப்புறம் தலை, உச்சி இருக்குது. அதுக்கப்புறம் தொண்டை சாரி புருவ மத்தியம் இருக்குது. சரிங்க. இதுக்காரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு காலையில 5:20க்கு எடுக்க வேண்டிய வகுப்பு இது. இன்னைக்கு காலையில 5:20க்கு எடுக்க வேண்டிய வகுப்பு இது. சிவபெருமானுடைய பெருங்கருணையினால இப்ப இன்றைக்கு இரவு சிந்திக்க வாய்ப்பு கொடுத்திருக்காரு சாமி. எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு நன்றி சொல்லி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கண்ணின் நல்ல துரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏற்றிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கங்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அதிகாலை, அதை இன்று மாலை 6 மணிக்கும், அதிகாலை 4:10 மணிக்கும், மாலை 6 மணிக்கும் நிட்டை கூடல், அதாவது திருவடி பணிதல், சிவன் திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே தவ பயிற்சி நடைபெற்று வருகிறது. அந்த அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு பிறவி பெரும்பயனை அடையும்படி கேட்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.